வெல்கம் டு மாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி சோள அடைங்க. கொஞ்சம் முத்து முத்தாக சோளத்தை மேலே போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. நான் அப்படியே மறந்துட்டு அரைச்சிட்டேன். இதில் ஒரு 5-6 சோளம் போட்டிங்கன்னா முழுசாக நல்லாயிருக்கும். ஆனால் மாவுக்கு தேவையான 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு ஸ்வீட் கார்ன் சோளம் உரித்து எடுத்துங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம் பருப்புங்க. இந்த மிளகாய், கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் போட்டுங்க. கொஞ்சம் கூட போட்டிங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. அதுமாரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ஸ்வீட் கார்ன் இருந்தது, சரி இப்படி ஒரு நடை பண்ணி பார்ப்போம், அடையில் போட்டுருவோம். இதில் முழுசாக போடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கனமாக ஊற்றணும். நீங்கள் ரொம்ப மெலிசாக ஊற்றிட்டிங்கன்னா அந்த சோளம் பெரட்டி போடும்போது வெளியே வந்துடும். அதனால் மேலே அப்படியே தூவிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க முழுசாக சோளத்தை. அடை தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு தக்காளி சட்னி வச்சுருக்கேன்.